விடுமுறை விவிலிய பள்ளி வகுப்பினை துவங்கும் இந்நன்னாளிலே இந்நாட்களில் தூய ஆவியார் தாமே துணையாக இருந்து வழிநடத்தி வரங்களையும் கனிகளையும் பொழிந்திட தூய ஆவியாரின் துணை வேண்டி தூய ஆவியாரின் பாடலை பாடி இந்த ஜெப வழிபாட்டில் இணைவோம். பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே, உம்மை ஆராதனை செய்கின்றேன். இறைவா, ஆராதனை செய்கின்றேன். என்னை ஒளிரச் செய்து வழிகாட்டும் புது வலுவூட்டி என்னை தேற்றும். என் கடமை என்னவென்று காட்டும், அதை கருத்தாய் புரிந்திட தூண்டும். என்ன நேர்ந்தாலும் நன்றி துதி கூறி பணிவேன் என் இறைவா. உந்தன் திருவுள்ளப்படி என்னை நடத்தும். ஓ பரிசுத்த ஆவியே, என் ஆன்மாவின் ஆன்மாவே. அதன் மீது மனத்தை செலுத்துவதே ஞானத்தின் நினைவு. அதன் பொருட்டு விழிப்பாய் இருப்போர் கவலையை விரைவில் ஈடுபடுவர். ஆண்டவரின் அனுப்பாவது ஞானம் ஒளிமிக்கது, பங்காதது. அதற்கால் அன்பு கூறுவோர் ஞானத்தை எளிதில் கண்டுகொள்வர். இறை ஞானத்தையும் இறை அறிவையும் ஆழமாக உணர்ந்து அவரின் அன்பு குழந்தைகளாக வாழ இறைமகன் இயேசு நம்மை இன்னும் சிறப்பாக இந்த 10 நாட்கள் வீட்டின் வகுப்பிற்கு அழைத்திருக்கின்றார். நன்றி கூறுவோம். விடுமுறை விவிலிய பள்ளியின் முதல் நாளாகி இன்று ஒளி ஏற்றி இந்நன்னாளை வெகுளோடும் இறை பிரசன்னத்தோடும் துவங்குவோம். நம் பாசமிகு பகவத்தை ஏற்றுவார். மூன்றாம் பிரிவினை நமது பங்கு பேரவை துணைத் தலைவர் ஏற்றுவார். ஒருங்கிணைப்பாளர் ஏற்றுவார். ஏ
அது புத்துயிர் அளிக்கின்றது. ஆண்டவரின் ஒழுங்குமுறை நம்பத்தக்கது. எளியவருக்கு அது ஞானம் அளிக்கின்றது. ஆண்டவரே, உமது ஞானத்தையும் அருளையும் எங்களுக்கு காண்பித்தருளும். ஆண்டவரை பற்றிய அச்சம் தூயது, அது எந்நாளும் நிலைத்திருக்கும். ஆண்டவரின் நீதி நெறிகள் உண்மையானவை, அவை முற்றிலும் நீதியானவை. நம்பதில் ஆண்டவரே, உமது ஞானத்தையும் அருளையும் எங்களுக்கு காண்பித்தருளும். என் கற்பாரையும் மீட்பருமான ஆண்டவரே, என் வாயின் சொற்கள் உமக்கு ஏற்றவையாய் இருக்கட்டும். என் உள்ளத்தின் எண்ணங்கள் உமக்கு உகந்தவையாய் இருக்கட்டும். நம்பதில் ஆண்டவரே, உமது ஞானத்தையும் அருளையும் எங்களுக்கு காண்பித்தருளும். தெய்வமும் குழந்தையும் குலத்தான் ஒன்று. ஆனால் குழந்தைகள் இறைவனின் அன்பை பிரதிபலிக்கும் கண்ணாடிகள். இறைவன் அவர்களை தனிப்பட்ட முறையில் ஆசீர்வதித்து பராமரிக்கிறார். விடுமுறை விவிலியர் பள்ளியின் துவக்க நாளாக இன்று இங்கு குழுமியுள்ள அனைத்து மாணவ மாணவியரையும் இறைவன் தம் வல்லமையுள்ள கரங்களால் ஆசீர்வதித்து இறை ஞானத்தையும் இறை பக்தியையும் ஒழுக்கத்தையும் தந்து பாதுகாக்கிற இறை அருளையும் இறை ஆசிரியையும் வேண்டி அமைதியாக மன்றாடுவோம். நமது மன்றாட்டுக்களை ஏற்று அருள் புரிவார் என்ற நம்பிக்கையோடு அவர் கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே, தீயோரிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். ஞானத்தின் ஊற்றான எல்லாம் வல்ல இறைவா, இன்றைய நாளில் இந்த VBS வகுப்பிற்கு மிகுந்த ஆவலோடும் மகிழ்வோடும் குழுமியுள்ள இக்குழந்தைகளை நீர்தாங்க நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக உம்மை வேண்டுகிறோம். இந்நாட்களில் இவர்கள் என்னென்ன கற்றுக்கொள்கிறார்களோ அவற்றின்படி வாழவும் உமது தெய்வீக ஞானத்திலும் அன்பிலும் அவர்கள் நிறைந்து உம்மில் இணைந்து உமது அன்பு குழந்தைகளாக வளர உமது அருளாசிரை நிறைவாக பொழிந்து இந்த 10 நாட்களும் பயனுள்ள நாளாக அமைந்திடவும் இங்கு வந்து பயிலும் மாணவ செல்வங்களையும் அவர்களுக்கு இறையறிவை போதிக்கும் ஆசிரியர்களையும் உமது திருக்கரத்தால் தாங்கிட வேண்டும் என எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகிறோம். ஆமென். குழந்தைகளே, மாணவ செல்வங்களே, நம்முடைய பங்கு பேரவையினுடைய துணைத் தலைவர் திருவாளர் அந்தோனி அவர்களே, நம்முடைய கண்ணீரினுடைய தலைமை சகோதரி ரட்சபதி அல்போன்ஸ் அவர்களே, இருபால் ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் எல்லோரையும் இந்த கோடை விடுமுறை விவிலிய பள்ளிக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி. முதல் நாளிலேயே இவ்வளவு பேர்
பார்க்கவில்லை. உண்மையாகவே இந்த முதல் நாளிலேயே இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது. பிள்ளைகள் நீங்கள் இந்த 10 நாட்களுமே ஏதாவது ஒரு விதத்திலே பயனுள்ள விதமாக ஏதாவது ஒன்றை நீங்கள் கற்றுக்கொள்ளணும். ஒரு வசனமோ, ஒரு பாடலோ, அல்லது ஒரு ஆடலோ, அல்லது ஒரு புனிதரை பற்றிய செய்தியோ, ஒரு ஜெபமோ, ஒரு சின்ன ஒரு ஜெபம் நீங்கள் கற்றுக்கொண்டால் கூட அது இந்த விடுமுறை விவிலிய பள்ளியினுடைய ஒரு வெற்றி என்றே சொல்லலாம். நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கிறதை விட இங்கே வந்து ஆலயத்தில் வந்து ஆலய காரியங்களை நீங்கள் ஆர்வத்தோடு செய்வது, விவிலியம் படிப்பது, அதே போல விவிலியத்தை மனனம் செய்வது, இப்படி எல்லா காரியங்களிலும் பிள்ளைகள் நீங்கள் உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் என உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்படிப்பட்ட வாய்ப்பு பலருக்கும் கிடைப்பது. நேற்று முந்தானத்தில் ஒரு அன்பியத்துக்கு போயிருந்தேன். ஒரு இந்து பிள்ளை கூட வந்து ஃபாதர் நான் கூட பிபிஎஸ்சி வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். தம்பி வந்துருக்கிறான்னு தெரியல. ஒரு இந்து பையன் பிபிஎஸ்சி கிளாஸுக்கு நான் வரலாறு இதெல்லாம் பார்க்கும்பொழுது மற்ற மகிழ்ச்சியாக இருக்கிறது. பிள்ளைகள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு இருக்கிறார்கள் விவிலியம் வாசிப்பதற்கு அல்லது புனிதர்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, ஜெபிப்பதற்கு. இப்படி ஆர்வத்தோடு இருக்கிற குழந்தைகள் நீங்கள் இந்த நமது உதயந்திரம் பங்கில் இப்படி நீங்கள் ஒன்றாக இணைந்து வந்திருப்பதை பார்க்கும்போது மகிழ்ச்சியாக இருக்கிறது. பிள்ளைகள் நீங்கள் இங்கே சந்தோஷமாக இருங்கள். உங்களை யாரும் அடிக்க மாட்டாங்க, திட்ட மாட்டாங்க. உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஞான உபதேசம் மறைக்கல்வியை கற்றுக் கொடுப்பதற்காகத்தான் நாங்கள் இருக்கிறோம். எனவே ரொம்ப சொற்ப நேரம் தான். 10 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஒரு வகுப்பு. 11 மணிக்கு பிரேக் இருக்கும். பிரேக் முடிச்சு உங்களுக்கு இன்னொரு 12 மணிக்கெல்லாம் இது முடிஞ்சது. சரியா? அதனால் ஒவ்வொரு நாளும் கற்றுக் கொடுக்க உங்களை குழுக்களாக பிரிக்கிற பொழுது 4 குழுக்களாக நீங்கள் உங்களை பிரிப்பாங்க. அப்போ குழுக்களாக இணைந்து நீங்கள் மற்ற கலை நிகழ்ச்சிகள் வழங்குவதற்கும் ஜெபிப்பதற்கும் அது ஒரு உந்துதல் சக்தியாக இருக்கும். எனவே நீங்கள் உங்களுடைய வருகைக்கு மார்க் கொடுப்பாங்க. எத்தனை ஒரு குழுவில் எத்தனை பேர் வந்திருக்கிறீங்க, அது எத்தனை பேர் பைபிள் கொண்டு வந்திருக்கிறீங்க, இவ்வளோ பேர் நீட்டாக சுத்தமாக இருக்கீங்க, அல்லது சைலன்ஸ் சொன்னால் பேசக்கூடாது பேசக்கூடாது. இந்த ஒழுக்கத்திற்கு உங்களுக்கு மார்க் இருக்குது. நீங்கள் கொடுக்குற கலை நிகழ்ச்சிகளுக்கு உங்களுக்கு மார்க்கு. சரியா? ஒவ்வொரு ஆடல், பாடல், மாறுவேட போட்டி, மனப்பாட போட்டி, இப்படி ஒவ்வொன்றுக்குமே உங்களுக்கு மார்க் கொடுக்குறது. இப்படி கடைசியாக எந்த குழு முன்னிலையில் இருக்கிறீங்க அப்படின்றது கடைசியில் இறுதி நாளில் உங்கள் எல்லோருக்குமே பரிசும் கொடுக்கும். இதுதான் கடந்த ஆண்டை கூட இந்த ஆண்டு கூட இருந்தால் வெளியில் எங்கேயாவது உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு முயற்சி செய்கிறேன். முடியலன்னா அது நீங்கள் என்னோட அட்ஜஸ்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே. உங்களை எல்லோரையும் மனதார வாழ்த்துகிறேன். கோடை விடுமுறை விவிலிய பள்ளியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி இன்னும் அதிகமாக நீங்கள் அறிந்து கொள்ள ஆர்வப்படுங்கள். மனதார வாழ்த்துகிறேன். வாய்ப்புக்கு நன்றி. விடுமுறை விவிலிய பள்ளி 2024ஆம் ஆண்டிற்கான துவக்க விழாவிற்கு வருகை புரிந்து நம்ம அனைவரையும் ஆசீர்வதித்து ஒழுங்குபடுத்திய நமது பாசமிகு தந்தை அருட்பணி மாறன் அவர்களை வரவேற்கும் விதமாக நமது அருட்சகோதரி ஹெலன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நன்றிகளை வாழ்த்துக்களையும் தெரிவித்தார். துணைத் தலைவர் திரு அன்புதாஸ் அவர்களை வரவேற்கும் வண்ணமாக நமது ஆசிரியர் திரு ஜான் பெனடிக்ட் அவர்கள் பொன்னாடை போர்த்தி நன்றிகளையும் தெரிவித்தார். நமது கல்வியல் தலைவி அருட்சகோதரி அல்போன்ஸ் அவர்களை வாழ்த்தி
அருமையான நிகழ்விற்கு வருகை தந்து இந்த துவக்க விழா மிகவும் சீரும் சிறப்புமாக திறம்பட நடத்தி வாழ்த்து தெரிவித்த அருள்பணி பங்கு தலைவர்களுக்கும் நமது துணைத் தலைவர் அவர்களுக்கும் நமது கல்விநிலை தலைவர்களுக்கும் ஆசிரியர் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தன் சிரத்தில் ஏற்று அழகாக ஒழுங்குபடுத்தி வழிநடத்தி அதற்கேற்ற அனைத்து தயாரிப்புகளும் செய்த அரசர்களை இளங்கவர்களுக்கும் அவருடைய குழுவில் சார்ந்த அனைத்து ஆசிரியர்களுக்கும் ஒருங்கிணைப்பு சார்பாகவும் பங்குத்தல் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இத்துடன்